ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். என் பேர் ஜோதி. நான் ஃப்ரம் பெங்களூர். எனக்கு கே சிவசங்கர் அவங்களோட பெரிய பையன் விஜய் கிருஷ்ணாவோட கல்யாணமானது. எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் சொல்லணும்னு தான் இங்கே வந்திருக்கேன். நேற்றே நான் சொன்னேன் அவங்க மேரேஜ் பண்ண அதுவே ஒரு பொய்யான பேஸில் தான் பண்ணியிருக்காங்கன்னு. இதுதான் மேட்ரிமோனி ஃபார்ம். இதில் இருக்கிற கேஷ் டீட்டெயில், எஜுகேஷன் டீட்டெயில் அண்ட் மந்த்லி இன்கம் டீட்டெயில் இது எல்லாமே பொய். ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி ஏமாற்றி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் கொடுத்து டவுரி ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த போராட்டம் நான் ஃப்ரம் 2 இயர்ஸாக நடத்துகிறேன். ஜஸ்ட் இப்போது இந்த 4-5 டேஸாக நடக்கிறது இல்லை. நான் ஃப்ரம் 2 இயர்ஸாக இந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன். கல்யாணம் ஆன நான் சில நாள்களிலிருந்து ப்ராப்ளம் தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடியும் லாஸ்ட் இயர் மேபி சில பேப்பருங்களை இந்த விஷயம் வந்திருந்தது. அப்போ எல்லாம் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஃபஸ்ட்டு செஞ்சது என்ன, நான் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை எப்படியும் விரட்டி விடணும். அவங்க மோட்டிவ் என்னன்னா இன்னும் காசு, இடம் இதெல்லாம் கொடுத்து கல்யாணம் செய்ய பொண்ணு ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு தடை நான் மட்டும்தான். என் பொண்ணு ராசி இல்லைன்னு சொல்லி என் பொண்ணும் வேண்டான்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால டிவோர்ஸ் கேட்டாங்க. டிவோர்ஸ் நான் ஒத்துக்காமல் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் போட்டேன். அந்த மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்க கொடுக்காம வாய்தாவாக வாங்கி அதையும் இனி வரைக்கும் முடிக்கல. அது இருக்கும்போது நேராகவே மிரட்ட பார்த்தாங்க. கொலை முயற்சியும் செஞ்சாங்க. எல்லாமே எஃப்ஐஆர் இருக்குது. நான் லீகலாக இத்தனை நாளாக போராடுறேன் ஃப்ரம் 2 இயர்ஸாக. நான் இப்போது சடனாக மீடியா முன்னாடி நான் 10 கோடி கேட்டு தர்ணா உக்காந்துருக்கேன். எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற எங்கள் மாமா பையன் இல்லை, அது அத்தை பையன். ஹீ இஸ் அ ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர். அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க இங்கே வந்திருந்த மோட்டிவ் இவங்கக்கிட்ட பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னு வந்திருந்தாங்க. அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது சிட்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருந்தது. ஃபேக் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜாஃபர் கான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்ததுன்னா இந்த கேஸ் இந்த அளவுக்கு டீல் ஆகியிருக்காது. என் பிரச்சனை எப்போவோ முடிஞ்சிருக்கோம். என் கசன் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலை. இன்னொன்று, அட்வொகேட்ஸ் பேச்சை கேட்டு நான் இப்படி பண்ணலை. நான் எந்த அட்வொகேட்டும் என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கல. அட்வொகேட்டுங்க நான் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை. அதனால தான் மெயின்டெனன்ஸை ஃப்ரம் 1 இயராக இழுத்துட்டு வருது. இஃப் ஐ ஹாவ் அ ப்ராப்பர் அட்வொகேட் எனக்கு மெயின்டெனன்ஸ் கேஸோ எப்போவோ முடிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த ஊரில் எனக்கு யாருமே இல்லாதனால. பட் அது 1 இயராக இழுத்துட்டு வருது. நான் 4 or 5 அட்வொகேட்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, நான் எது லீகலாக பண்ணணும், எது பண்ணால் இட் இஸ் நாட் இன் மை, நான் இங்கே உக்காருறது கரெக்டானு நான் கேட்டேன். கரெக்டான்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் இதை உடச்சிட்டு உள்ளே போகிறது தப்புன்னாங்க. ஸோ 4 டேஸாக மோர் தென் 72 hours ஆச்சு. நான் இங்கே தான் உக்காந்துருக்கேன் ஒரு 2 years old பேபியோட. நான் வெளியில் போகலை, எங்கேயும் போகலை. அவங்க 48 hours டைம் கொடுத்துருக்காங்க. நான் 72 hours தாண்டிட்டேன், இங்கேயே இருக்கேன். இதுக்கு ஒரு முடிவு இல்லை. அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் நான் இங்கே வந்தேன். போலீஸை கூப்பிட்டாங்க. என்னை வெளியில் துரத்த ட்ரை பண்ணாங்க. எஸ்ஐ வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, ஏசி வந்தாங்க. இத்தனை பேர்கிட்டையும் நான் சொன்னது எனக்கு இந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுக்கவும் வேண்டாம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு போர்ஷனை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு என் பொண்ணுக்கு. அதுதான் நான் சொன்னது. இது ஏசிக்கிட்டேயும் நான் சொன்னேன். சார், இப்போ அவங்க இதே சாலி கிராமத்தில் வேறு ஒரு வாடகை வீட்டில் வச்சாலும் வித்தின் 2 months சேம் ப்ராப்ளம் தான் வரும். நான் அப்போ இங்கே நின்னா ஐ வில் பிகம் சீப். பிகாஸ் எவ்ரிபடி வில் திங்க் இது மந்த்லி ப்ராப்ளம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இன்னொரு விஷயம், நான் இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நான் வெளியில் போனால் இன்ஸ்பெக்டர் என்னை நான் மணி எக்ஸ்டார்ஷனுக்காக போலீஸை யூஸ் பண்ணுறேன்னு தான் வெளியில் சொல்லுவாங்க. எனக்கு அந்த பேச்சும் வேண்டாம்.
நான் எதுவாக இருந்தாலும், நான் ஃபெயிண்ட் ஆனாலும் சரி, இல்லை நான் என் உயிர் போனாலும் சரி, நான் இங்கேயே இருந்து நான் போராடுறேன். நான் எங்கேயும் போகலை. எனக்கு தேவை இருக்கிறதுக்கு ஒரு வீடு. அவங்க இப்போ மீடியாவில் சொல்லியிருக்காங்க, என் பையன் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். என் பையன் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். என் பையன் சில சாட்டர்டே இங்கே வந்தப்போ என் பையனே இல்லை, அவனுக்கே இந்த வீட்டில் இடம் இல்லை. அப்போ நான் உனக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்? இப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு என் பையன்னு சொல்கிறாங்க. அப்போது எது வந்து ஸ்டாண்டாக இல்லை. அவங்க பையனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்க பையன் ரெடி, நானும் ரெடி. அப்போது எதுக்காக அவங்க இந்த வீட்டில் என்ன குடி வைக்காமல் வேறே வீட்டில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க பையன் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு வந்து இன்கம் இல்லை, எங்கள் அப்பா கொடுத்தாதா. அப்படியே போது நான் மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போனால் அவங்க வாடகை கொடுக்காம மறுபடியும் பிரச்சனை பண்ணால் நான் எங்கே போகணும்? எனக்கு இங்கே யாருமே இல்லை. இது வந்து விருகம்பாக்கத்தில் என்னை வந்து அடிச்சதுக்காக போட்ட எஃப்ஐஆர். இங்கே இருக்கிறது வந்து டாக்டர் ரிப்போர்ட். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது. இது வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருக்கிற எஃப்ஐஆர். இதுக்கு தான் வந்து அவங்க வித் சப்போர்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் தே டுக் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஆனால் விமன் கமிஷனில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக அந்த இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த கேஸ் வந்து இப்போது மஹிளா கோர்ட்டில் நடக்குது. இது வந்து அவங்க மாதம் அந்த மதுரை ஆயில் வீட்டுக்கு வாடகை கொடுத்து எனக்கு 25,000 கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தது. ஆனால் ஒரு மாதமும் கொடுக்கல. இதுக்கு இன்ஸ்பெக்டர் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது கொடுக்காததால தான் நான் இன்றைக்கி வந்து இங்கே உக்காந்துருக்கேன். இதில் வந்து எல்லா கோர்ட்டில் இருக்கிற எல்லா கேஸுங்க முடிகிற வரைக்கும் மந்த்லி 25,000 கொடுக்குறேன்னு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களா போட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ். நான் என்றைக்குமே டிவோர்ஸ் கேட்டது இல்லை, போட்டது இல்லை. இந்த நோட்டீஸ் போட்டதே அவங்க தான். இன்றைக்கி வந்து சேர்ந்து வாழணுன்றாங்க. சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் ரெடி. இதே வீட்டில் எனக்கு ஒரு போர்ஷனை மட்டும்தான் கொடுங்கன்ற. இந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க. மெயின்டெனன்ஸ்னால் என் பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டேன். நான் காசை கேட்கல. 10 கோடி ரூபாய் நான் கேட்டு இங்கே உக்காந்துருக்கேன்னு சொல்லியிருந்தா ஏசி சார் வந்து என்னை இங்கே உக்காந்துருக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. என்னோட வந்து கரெக்டாக இருக்கிறதால தான் அவங்க அன்றைக்கி என்னை வந்து எதுவுமே பேசலை. அவங்க வந்து எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கிறதால தான் இன்னி வரைக்கும் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இது வந்து நான் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிவி ஆக்டில் நான் இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்காக உரிமைக்காக நான் கேட்டிருக்கிற லெட்டரு. இது வந்து அம்மா வந்து அவங்க கான்வாய் போகும்போது அங்கே நின்று கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி அப்போது எழுதுனது. ஃப்ரம் பாஸ்ட் 1 year ஐ எம் சஃபரிங் சார். நான் வந்து அம்மா கால் சென்டருக்கு கால் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிஎம் செல்லையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் போயிருக்கேன். எனக்கு வந்து இங்கே ஆல் சப்போர்ட் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் மனி. பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லை. எனக்கு யாருமே இல்லை. அதனால நான் லீகலாக எப்படி பண்ண முடியுமோ பண்ணுறேன். அவங்க எல்லா இடத்துலையும் ஏதோ ஒன்று பண்ணி தேர் யூஸிங் பொலிட்டிக்கல் சப்போர்ட். அந்த பேரை நான் வந்து எடுக்க விருப்பமில்லை. காசு வந்து செலவு பண்ணுறாங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. எனக்கு எதுவுமே இல்லை. தனியாக நான் ஒரு லேடி ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் ஃப்ரம் 2 years போராடுறேன். 10 கோடிக்காக நான் போராடல. என் பொண்ணு என்னோட உரிமை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போவும் நான் கேட்குறது அதே தான். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருக்கோன்னு ஒரு ஃபேக்கான ரெண்ட் அக்ரிமெண்ட்டை காட்டுறாங்க. இங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஆளுங்களே இல்லைன்னு. இன்னையோட நான் 4th day இங்கே உக்காந்துருக்கேன். இங்கே யாருமே வரல. திஸ் ஹவுஸ் இஸ் எம்டி. அப்போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க பையனோட சேர்ந்து வாழ்கிறேன். அப்போது எதுக்கு என்னை வந்து அவங்க வீட்டில் வைக்கலை? என் பையன்தான் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க பையனோட பொண்டாட்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. 48 hours இல்லை சார். 48 hoursக்குள்ளே ஒரு தீர்வு கொடுக்கலன்னா அம்மா நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். நான் வந்து யாரையும் வந்து நான் செஞ்சுப்பேன்னு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே செத்து தான் வாழ்கிறோம் இந்த பார்க்கிங் லாட்டில். நைட்டு வந்து கொசு தொல்லை, காலையில் வந்து வெயில், நாங்கள் அப்படி தான் இருக்கோம். அம்மா வந்து நான் சொல்கிறது ஐ எம் ஃப்ரம் கர்நாடகா. நான் கர்நாடகா மாநிலத்து பொண்ணு. எனக்கு இங்கே யாருமே இல்லை.
நீங்கள் வந்து பெண்களுக்கு எல்லாமே செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்டு பெண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து ஒரு முடிவு சொல்லுங்கள். நான் 10 கோடி கேட்கல, இந்த வீட்டை என் பேரில் கேட்கல. இங்கே நான் உக்காந்து இருக்கிற மோட்டிவ் இஸ் ஜஸ்ட் இந்த வீட்டில் எனக்கு ஒரு போர்ஷன் தேவை. இது வந்து நான் ஏசி குணசேகர் அவங்க வலசர்வாக்கம் ஏசி அவங்கக்கிட்டேயே அவங்க இங்கே வந்து என்கிட்ட நேராக பேசினப்போவே சொல்லியிருக்கேன். நான் எந்த ஆஃபீஸர் முன்னாடியும் இல்லை யார்கிட்டையும் எனக்கு 10 கோடி வேணும் கொடுத்தாதான் நான் வெளியில் போகேன்னு சொல்லி நான் இங்கே உக்காரல சார். நான் இந்த தர்ணா பண்ணுறது எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். எதுக்கு அவங்க பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு குழந்தைய கொடுத்து டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணி என்னை மென்டலாக டார்ச்சர் பண்ணி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணி வார்த்தைங்க கெட்ட வார்த்தைங்க இல்லை அப்படி என்ன பேசி என் பொண்ணை வந்து ராசி இல்லைன்னு சொல்லி அவளையும் தள்ளி வச்சு இவ்வளவும் பண்ண அவங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கேன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே என்னை வெளியில் போடலைன்னா அவங்க சூசைட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு நான் அவங்கள நம்பி தான் வந்தேன். அப்போ நான் எங்கே போனோம்? அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா நாங்கள் ஏற்கனவே செத்து தான் வாழ்கிறோம். நாங்கள் எங்கே போனோம்? அப்போது இவங்க வயசானவங்கன்னு இவங்களுக்கு ஒரு ஹியூமனிட்டி காட்டணும்னா நான் ஒரு வயசு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை, ஒரு தாய், ஒரு குழந்தை, நாங்கள் வந்து இங்கே இவ்வளோ ஃப்ரம் 4 days இவ்வளோ கஷ்டப்படுறோம். 3 weeks ஆயிருக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆகி. நான் டேப்லெட்ஸ் கூட எடுக்காமல் பிகாஸ் சாப்பிடல. தெர் இஸ் நோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ். நான் அப்போது இங்கே 4 days-ஆக நான் இங்கே கிடைக்கிறேன். இல்லை குழந்தைக்கு கூட வெறும் ப்ரெட்டை ஊட்டி வந்து நாங்கள் இங்கே 4 days-ஆக இருக்கோம். அப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு லேடிக்கு ஹியூமனிட்டின்றது இல்லையா? 48 hours இல்லை சார், 48 days ஆனாலும் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நான் 10 கோடி கேட்டிருந்தேன்னா தப்பு. நான் 10 கோடி கேட்டு இங்கே இல்லை. நான் வந்து இங்கே இருக்கிறது வந்து எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு போர்ஷனை கொடுங்கன்னு. அது கொடுக்காம ப்ரெஸ்ஸில் வந்து நான் 10 கோடி கேட்குறேன், அது கொடுக்க முடியலன்னு தான் நான் அவங்க வெளியில் வேட்டணும். என்னை வந்து வெளியில் அவங்க ஏற்ற முடியாது, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஃப்ரம் 2 years-ஆக இந்த பிரச்சனை நடக்குது. இல்லை அப்போயே சொல்லலை நான் வந்து 10 கோடி கேட்குறேன்னு. 2 years-ஆக நடக்கிற பிரச்சனையே ஏன் சொல்லலை? நான் சிஎம்மை கூட பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் மீடியாவை வந்து என்னை இந்த அளவுக்கு ரீச் பண்ண என்னால் முடியல. இப்போ அவங்களே வந்து இந்த வழியை கூட எனக்கு காட்டியிருக்காங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். இந்த வீட்டில் தான் இருக்கணும்னா 1 year before அவங்க எழுதி கொடுத்தாங்க சார். 25,000 நான் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தாங்க. அங்கே ரெண்ட்டு கட்டுறேன்னு எழுதி கொடுத்தாங்க. 1 year-ஆக ரெண்ட்டும் கட்டல, எனக்கு மெயின்டெனன்ஸும் கொடுக்கல. அந்த ஓனர் வந்து கண்டார ஒளி, என்ன இது உன் வீடா, உங்கள் அப்பா வீடா, இல்லை உன் புருஷன் உனக்கு எழுதி வச்சானா, ரெண்ட் கட்ட முடியலன்னா நீயாவது வான்றா. கொடுக்கல. அந்த ஓனர் வந்து பிரச்சனை பண்ணதால தானே நான் சாமானை எடுத்து வெளியில் வர வேண்டியதாக இருந்தது. அங்கே அந்த வீட்டை வேணும்னா போய் பாருங்கள். இப்போ வந்து எடுத்துட்டாங்களோ என்னவோ, நான் வந்து எழுதியே ஒட்டியிருந்தேன். என்னால் மெயின்டெனன்ஸு ரெண்ட்டு கொடுக்க முடியாது. என்னை வந்து நீங்கள் வந்து ஹராஸ் பண்ணால் நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறதால நான் வேறு மாதிரி முடிவு தான் எடுக்க முடியும். ஆனால் ரெண்ட்டை மட்டும் கட்ட முடியாது. உங்கள் மாமா வந்து உங்களுக்கு பின்னாடி அதான் சொன்னேன் சார். எங்கள் மாமா எங்கள் அத்தை பையன் அவங்க வந்து ஒரு ex-military man. he is working in Prime Minister office. இதுக்கு உண்மை, நான் அதை பொய்யன்னு சொல்லலை. அவங்க ஒரே ஒரு வாட்டி இங்கே வந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண. அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து போகலை. இது நடந்தது கூட அம்பிகா ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் அங்கே கேமரா இருக்கும், ரெக்கார்ட் ஆகும். இல்லைன்னா இவங்க அதையும் மாற்றி சொல்வாங்க. அங்கே எவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு வேணும்னா நீங்கள் அங்கே கேமரா பார்த்துக்கங்க. அங்கே அந்த பிரச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலேயே வந்து அந்த சிட்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் வந்து ஜாஃபர் கான்னு சொல்லிட்டு அவங்க விசாரணைக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் என்ன நடந்தது இந்த விவரம் க்ளீனாக சொன்னால் அது ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்னு சொல்லி அந்த கேஸையே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த கேஸ் இப்படி மூவ் ஆகுமான்னு படித்த நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து அவர் மேலே சிவசங்கர் மேலே ஆசிட் வீசுகிற முயற்சி பண்ணார், கொடுமைகள் பண்ணார், தவறான முயற்சி பண்ணார் சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எந்த விதமாக தவறான அவங்கள்ட்ட நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் என்னென்ன மாதிரி கொடுமைகள் பண்ணார் அவர்? சார் அவங்க பேசாத கெட்ட வார்த்தைங்க இல்லை.
அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எனக்கு இந்த ஊருக்கு வந்தப்போ ஐ டோன்ட் நோ டு ஸ்பீக் தமிழ் ஃப்ளூவெண்ட்லி. ஏன்னா பெங்களூரில் இருந்து வந்ததால் அவங்க இங்கே வந்து என்னை திட்டும்போது எனக்கு சில அந்த நிலைமையில நான் இருந்தேன். அது வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். என் முன்னாடி வந்து என்னை வந்து ஒரு மக மாதிரி தான் நடத்துனாங்கன்னு இன்னைக்கு வந்து வாய் கூசாமல் சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹியூமன்ஸு. எங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, எப்படி நடந்துக்கணும்னு. எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஃபாதர் வந்து ஒரு டாட்டர் முன்னாடி துணி போடாமல் நடப்பாங்களா? எங்கேயாவது நான் கேட்குறேன். அவங்க என் முன்னாடி எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க மோட்டிவ் என்ன, என்னை டார்ச்சர் பண்ண. இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு சொன்னால் நீ இங்கே வாழணுன்னா இப்படி தான், இதை வந்து பெருசுப்படுத்த பார்த்தேன், இதை விட மோசமாக நடக்கும். எங்கள் மாமியாருக்கு சொன்னால் தரிசனமாச்சான்னு கேட்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியில் நான் எப்படி எல்லாம் இருந்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை வந்து நான் அவங்களே வந்து கேட்டால் இது ஏன் வீடு, நான் இப்படி தான் இருப்பேன், இங்கே வாழணுன்னா இப்படி தான், இல்லைன்னா நீ வெளியில் போகலாம். எனக்கு மதர் இல்லை, ஃபாதர் தான் சார். அவங்க வந்து இப்போ வர முடியாத சூழ்நிலை, பிகாஸ் அவங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி அவங்க வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்று 3rd month நானாக தான் இங்கே வந்தேன். அவங்களுக்கு அப்போவே வந்து என்னை வந்து அனுப்பணும்னு விருப்பமே இருக்குல்ல, பிகாஸ் இவங்க பண்ண டார்ச்சருக்கு. ஆனால் நானாக தான் இல்லை, நான் போய் வாழ்ந்து தான் பார்க்குறேன், வாழ்ந்து தான் காட்டுவேன்னு சொல்லி நானாக தான் வந்தேன் எங்கள் அத்தையோட. இப்போவும் அவங்களுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன வருத்தம்னா, தெரியாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிட்டோம். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இத்தனை கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையுமே தாண்டி அவர் கூட உங்களுக்கு வாழ வைக்கணும் சார். அவங்க மேலே தான் இருப்பாங்க சார், கீழே இல்லை. நான் சொல்கிறது கீழே ஒரு போர்ஷன். அவங்க பையனோட சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம் தானே. அவங்க வீட்லேயே அவங்க பையனை ஏன் வச்சுக்க மாட்டேன்றாங்க? அப்போது ஜஸ்ட் அ நார்மல் கேள்வி சார். அவங்க பையன் என் கூட சேர்ந்து வாழ்ந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். அப்போது அது ஏன் அவங்க வீட்லேயே இருக்கக்கூடாது? ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.